ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தகையும் கரும்பு சக்கரை போட்ட தேங்காய் பாலும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சந்தகையும் தேங்காய் பாலும் சூப்பரான ஒரு ஹெல்த்தி மெனு. வயசானவங்க, குழந்தைகள், அப்புறம் பேஷண்ட்ஸு அப்படின்னு எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். ஆயில் சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஆவிலேயே வேக வச்சு செய்கிறோம். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களோட ஃபுல் பாடிக்கும் எனர்ஜி கொடுக்கும். நம்மளோட கவுஸ் மில்க்குக்கு பதில் தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பாலில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் அதிகம். நம்மளோட தோலில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் போயிடும். இம்யூனிட்டி பவர் தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குது. ஸோ அடிக்கடி சந்தகையும் தேங்காய் பாலும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தகை இடியாப்பம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது நம்ம பச்சரிசியில் இடியாப்பம் செய்கிறோம். இது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். இது 400 கிராம்ஸ் இருக்கும். இது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி. இதை ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச ரைஸை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்ச ரைஸை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நார்மலாக இட்லி மாவுக்கு எப்படி தண்ணி ஊற்றி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்படி நல்லா நைஸாக இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவை நார்மலாக எப்படி இட்லி சுடுவோமோ அதே மாதிரியே இட்லி சுட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு கரெக்டாக ஒரு 12 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ரைஸ் இட்லி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இட்லி எடுத்து இந்த மாதிரி ஒரு சந்தக மரத்தில் போட்டு நம்ம புளிய போகிறோம். இது நீங்கள் நார்மலாக பாத்திர கடையில் போய் சந்தக மரம்னு கேட்டிங்கனாவே இதை கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சந்தகம் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த இட்லியை நம்ம இதுக்குள்ளே போடணும். இப்படி இதுக்குள்ளே போட்டுட்டு இது ஒரு முறுக்கு புளியும் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. எல்லா பாத்திர கடையிலையுமே கிடைக்கும். சூடாக இருக்கும்போது அப்படியே போட்டு திருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சந்தகம் வந்துடும். இல்லாட்டி கொஞ்சம் டைட் ஆயிரும். இப்போ இதுக்குள்ளே இட்லியை போட்டுட்டு நீங்கள் இதை மேலேருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்போது இந்த இப்படி பிடிக்கிற மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு இப்படி நீங்கள் இப்படி சுற்றினீங்கனாவே கீழே அழகாக இப்படி பூ மாதிரி சந்தகம் வந்துடும் பாருங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு குட்டி ஒரு தேங்காய் எடுத்து இப்படி நல்லா கீத்தாக போட்டுக்கோங்க. இல்லை துருவி எடுத்துட்டாலும் சரி. இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பீஸ் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நம்ம தேங்காய், ஏலக்காய், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோம். இது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் 4 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாம். நம்ம கரும்பு சக்கரை போட்டுட்டு நல்லா கரும்பு சக்கரை நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கரும்பு சக்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள், போதும். இப்போது நம்மளோட சந்தகையோட சைடிஷ் இந்த தேங்காய் பால் ரெடி. இப்போது நம்மளோட பூ போல் சந்தகையும் தேங்காய் பாலும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.